சரி, நாங்கள் இப்பொழுது கண்களை மூடி நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். எங்களை கிருபையோடு நேசிக்கிற நல்ல நேச ரட்சகரே இயேசு சுவாமி, இந்த காலை வேளையிலே இவ்வளவு நேரம் உங்களை ஆராதித்தோம், உங்களுடைய சாட்சிகளை கேட்டோம். உண்மையிலேயே சாட்சிகள் உண்மை உயிருள்ள சாட்சிகளை காதர கேட்க கத்த கிருபை செய்தீங்க. அதுக்காக நன்றி சொல்கிறேன். ஆவியான தாமே, இந்த நாளிலும் இந்த வார்த்தையை பேசுவதற்கு நீர் என்னே மறையும் என் வாயோடு வாயாய் இருந்து இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவர். நான் பேசுவதல்ல, நீங்க பேசுங்க. உமக்கு நன்றி சொல்லி இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இயேசு நல்லவர். ஆமென். மூலையிலே நாங்கள் 2 ராஜாக்கள் புத்தகம் 2 ராஜாக்கள் புத்தகத்துல 20ஆம் அதிகாரம், பழைய ஏற்பாட்டிலே 496வது பக்கம், 20ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அவருடைய கருவாசிங்க. என்னவென்றால் உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன். நீ 3ஆம் நாளிலே கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். அல்லேலூயா. என்ன ஆண்டவர் சொல்றா பாருங்களேன். இந்த ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் பாருங்களேன். பாருங்க, ஒரு இன்றைக்கு இங்க வியாதிக்காரங்க வந்திருக்கிறது. பட் ஐ டோன்ட் நோ, ஆண்டவர் எனக்கு இந்த வார்த்தையை பேசும்படியாக காண்பித்தார். எனக்கு தெரியாது, நீங்கெல்லாம் வருவீங்க, ஆண்டவருடைய சுகத்தை பெறுவதற்காக வருவீங்கன்னு சொல்லி எனக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் ஒருவருக்கு மட்டும்தான் தெரியும். நான் அதை வாசிக்கிறேன், கேள்வி கொஞ்சம் நான் வாசிக்கிறேன், அதுக்கப்புறம் நீங்கள் வாசிக்கிறேன். நான் வாசிக்கிறேன் 20ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கேளுங்க. அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான். இப்ப ஐயா சொன்னா, எங்க மகள் ரொம்ப சீரியஸா இருக்கிறான்னு சொல்றான். இந்த மனிதன் மரணத்துக்கு ஏதுவான ஒரு வியாதியிலே பிடிக்கப்பட்டவனாய் இருக்கிறான். வருவ கேட்டுக்கொள்ளுங்க. இன்றைய நாள்ல ஆண்டவர் இந்த மனுஷனுக்கு செய்த அதே அற்புதத்தை என் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. என்ன சொல்றாரு? அப்பொழுது ஏதுவாய் இருந்தான். அப்பொழுது ஆமோஸின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீ உமது வீட்டின் காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீ பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, கடவுள் சொல்றார். ஒரு தீர்க்கதரிசியை அனுப்புகிறார். அந்த எசேக்கியா என்ற ராஜாவோட வீட்டுக்கு அனுப்புகிறார். நீ செத்து போயிடுவார். என்னத்துக்கு? அவன் வியாதிப்பட்டு இருக்கிறான். நீ செத்து போயிடுவான். நீ உன்னை அடக்கம் பண்ணக்கூடிய காரியத்தை ரெடி பண்ணுன்னு சொல்லி தீர்க்கதரிசி சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க. ஹலோ, நான் ஒன்று மட்டும் சொல்றேன். ஆண்டவர் சொல்றார், மரிக்க போறாங்க. ஆனால் உண்ட விசுவாசம், ஆண்டவரோட நீ நடந்த நடத்தை உன் வாழ்க்கையை பிரகாசிக்க பண்ணும், மரணத்தை ஜெயமாக மாற்றும். அல்லேலூயா. என் ஆண்டவர் அவ்வளவு நல்லவர். மரணத்தில் அவன் இருக்கிறான். அடக்கம் பண்ணுவதற்கு எல்லாத்தையும் சொல்றாங்க. ஒழுங்குபடுத்தும், நீ பிழைக்க மாட்டீர், நீ மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யாரும் சொல்லல, டாக்டர் சொல்லல, மனுஷன் சொல்லல, எவரும் சொல்லல. அந்த சராசரங்களையும் படைத்த தேவன் சொல்றார், அவன் செத்து போயிடுவான் என்று சொல்லுகிறார். உணசிங்கமையா காரியா கேட்டுக்கொள்ளுங்க. எவ்வளவு நல்லவர் பாருங்க. அப்பொழுது எசேக்கியா வியாதிப்பட்டவன் என்ன செய்யறான்னு சொல்லி பாருங்க. வியாதிப்பட்டவனுக்கு செய்தி வருகிறது. அதுவும் வந்து தீர்க்கதரிசியாகிய ஏசாயாவிடத்தில் ஆண்டவர் சொல்றார். இப்ப தீர்க்கதரிசி வந்து சொல்றார், நீ செத்துருவா. ஆண்டவர் சொல்றார், உன்னை அடக்கம் பண்ணக்கூடிய காரியங்களை செய்ய அப்படின்னு சொல்ற தேவன். அப்ப அந்த எசேக்கியா சொன்ன உடனே எசேக்கியாக்கு அழுக வருகிறது. எசேக்கியா அழுறா. பாருங்க சொல்றாங்க. அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே
ஆண்டவரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். ஹல்லேலூயா. உன் அழுகையின் சத்தத்தை கேட்க வல்லவர். எவ்வளவு நல்லவர் பார்த்தீங்களா? போன வெள்ளிக்கிழமை நான் சொன்னேன், உங்களை ஆண்டவர் ஞாயிற்றுக்கிழமை சாட்சியாக கொண்டு நிறுத்துவார், உன்னுடைய விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்பார் அப்படின்னு சொன்னேன். அப்போ எல்லாருக்காக நான் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். ஒவ்வொரு ஆட்களும் அபிஷேகத்தில் நிறைந்து எல்லாரும் கீழே விழுந்து காலத்தில் கூட இந்த சகோதரி சொன்னாங்க, எனக்கு வலியாக இருக்கிறது, காலையில் உடம்புல சோர்வாக இருக்கிறது, எனக்கு முடிக்க முடியாமல் நிற்கிறேன், எனக்கு ஜெபம் பண்ண சொன்னேன். இப்போ ஜெபம் பண்ணுவேன், நீ ஜெபம் பண்ணி நீ எழுந்து நிற்பா, ஆண்டவர் பரிபூர்ணமாக சுகத்தை தருவார்னு சொன்னேன். ஹல்லேலூயா. அவ்வண்ணமாக அந்த சகோதரி ஜெபம் பண்ணி முடித்தன அவங்க தூக்கி எறியப்பட்டார்கள். அவர்கள் எழுந்ததுக்கு பிறகு சொல்கிறார்கள், இன்று வரைக்கும், இன்னைக்கு சாட்சி சொல்றாங்க, இன்று வரைக்கும் எனக்கு எந்த ஒரு நோவும் இல்லை, எந்த ஒரு வேதனையும் இல்லை, நான் நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. கண்ணீரை காண்கிற தேவன் இருக்கிறார். உங்க வாழ்க்கையில் உன் கண்ணீரை காண்க இருக்கிறார். பாருங்க, எசேக்கியா என்ன செய்கிறார் பாருங்களேன். அவன் சிவர் பக்கமாக தன் முகத்தை திருப்பி அவன் சொல்லுகிறான் பாருங்க, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மை, அதாவது உண்மையாக இருக்க வேண்டும். விளங்குதா? நம்ம உண்மையானவனா இருக்க வேண்டும். நம்ம சொன்ன வார்த்தை மாறக்கூடாது. நம்ம சொன்னதே வார்த்தைகள் வாழ வேண்டும். அவன் சொல்லுகிறான், கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன். பாருங்க, ஆண்டவர் பார்க்கிற விதமாக நன்மையானதை செய்ய வேண்டும். உங்களுடைய சாட்சி நன்மையாக இருக்க வேண்டும். நீங்க சொல்லக்கூடாது, எனக்கு அந்த டாக்டர் சொல்லித்த கால் வளைஞ்சு, எப்படி கால் வளையும்? ஒரு 4 அடி நடந்தோம்னா கால் வளைஞ்சிருமா? நம்ம ஆண்டு சொல்றோம், இல்ல இந்த கால் வளைய இல்லை, என் ஆண்டவர் நமக்கு சுகம் தந்தார் என்று சொல்லி நம்ம அறிக்கை பண்ண வேண்டும். அப்ப அவன் உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும். நம்ம ஆண்டவர் தான் சொல்ல வேண்டும். உங்களை சொல்றேன், 2024ஆம் ஆண்டு நான் இங்கே தான் இதில் அந்த ஓகன் வாசித்து நான் ஆராதனை இன்றைக்கு எப்படி ஆராதனை செய்தேனோ, இன்றைக்கு கரண்ட் இல்லை அப்படின்னா தான் நான் இந்த பாக்ஸில் தான் பேசுகிறேன். கரண்ட் இல்லை, இன்றைக்கு ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் ஆண்டோடைய கிருபையினால் இந்த மைக்கில் இன்றைக்கு பேசுவதற்கு இந்த பாக்ஸில் இருக்க அப்படின்னால பேசுகிறேன். கரண்ட் இல்லை, அன்றைக்கு கரண்ட் ஓகன் எல்லாம் விளையாடிக்கு வந்து அதில் இருக்கிறேன். எனக்கு வலிக்குது, இது வலிக்குது. அப்போ எனக்கு ஒன்றும் சரியில்லை. எனக்கு ஏற்கனவே மோட்டர் பைக் ஹேண்டில் எனக்கு அடித்தது இந்த இடத்துல, அந்த வலி இழுந்து கொண்டு வந்தது. நான் அந்த வலி தானே அப்படின்னு சொல்லி நான் இப்படித்தான் தடவுறேன், இப்படியே தடவை கொண்டு இருக்கிறேன். அது வலி உரமாகுது. அப்போ எழுந்தி நடக்கிறேன். சேர்ச்சில் எல்லா பிள்ளைகளும் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அப்போ நான் நடக்கிறேன், எனக்கு என்னால் முடியலை. அப்போ என் சகோதரன் வந்திருக்கிறாங்க, அவங்க தான் அன்றைக்கி தேவ செய்தியை கொடுக்க போகிறாங்க. அப்போ நான் சொன்னேன், கொஞ்சம் ஏறி நான் வாரம் ரூமுக்குள்ளே போயிட்டேன். ரூமுக்கு போனால் எனக்கு வலி வருது, சக்தி எடுத்துட்டேன். டாய்லெட் போயிட்டு வந்தேன். என்னால் தாங்க முடியலை. உடுப்பை போட்டுட்டு நான் கட்டில் அப்படி கையை குத்திட்டு நான் ரொம்ப ஆட தொடங்கிட்டேன். என்னால் தாங்க முடியலை. அளவு கத்தர் நல்லவர், அளவு கத்தர் நல்லவர். ஈசன் ஆட்டை கொடுப்பா. நான் அப்போ என்னை ஏற்றி கொண்டு போனான். இந்த ஆட்டோ என்னுடைய ஆட்டோ, எங்கள் தம்பி ஆட்டோ தான். இந்த ஆட்டோவில் ஏறினா ஆட்டோ நின்றுட்டு பிரேக். எல்லாம் பிசாசு தடப்படுத்துகிறான். திருப்பி சொன்ன உடனே வேறு ஆட்டோக்கள் எல்லாம் ஓடி வந்தது. பாஸ்டருக்கு பிரச்சனை சொல்லிட்டு உடனே அவர்கள் என்னை வேறு ஆட்டோவில் என்னை ஏற்றி கொண்டு போனார்கள். நான் சொன்னேன், சீக்கிரமாக போங்க. நான் ஆண்டவர்கிட்ட சொன்னது ஒன்றோடு தான். இந்த இடத்துல இந்த எசேக்கியா என்ன வார்த்தையை சொல்ற, ஆண்டவரே, நான் உமக்கு உண்மை உத்தமமாக சொல்ற பாருங்க. யாராவது என்று விண்ணப்பம் பண்ணா. இப்ப நான் போய்கொண்டு சொல்றேன் ஆண்டவர்கிட்ட பார்த்து, ஆண்டவரே, நான் சாகிறதை குறித்து நான் கவலைப்படல. ஆண்டவரே, உம்முடைய ஊழியத்தை நீங்க நடத்துறதுக்கு வழி செய்யுங்க. இந்த சபையில் இருக்கிற மக்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க.
என்னை பாதாளத்துக்கு மட்டும் அனுப்புகிற இடம் கொடுத்துறாதீங்க. இதுதான் நமக்கு செய்த ஊழியம். இதுதான் என்னை நீ நான் காப்பாற்றி விட்டு வசனம் சொல்லலை. என்னை பாதாளத்துக்கு மட்டும் விட்டுடாதீங்க. என் மனைவியை பார்த்துக் கொள்ளுங்க, என் சபை பிள்ளைகளை பார்த்துக் கொள்ளுங்க. உம்முடைய சித்தம். ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது டாக்டர் சொல்றான் 10 நிமிஷம் பிந்திருந்தால் நான் இன்றைக்கு இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு பிரசங்கம் பண்ணிருக்க மாட்டேன். அல்லேலூயா. ஆண்டவர் எவ்வளவு நல்ல பார்த்தீங்களா? தீர்மானம் பண்ணினான். ஆனால் கர்த்தர் 10 நிமிஷத்துல அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்து டாக்டர் சொல்லிட்டான். ஐயோ கொண்டு போனதுலையா இந்த உடுப்பெல்லாம் கத்திரிக்கோளை போட்டு அப்படி வட்டி இப்படி வட்டி அந்த எனக்கு தாங்கவே முடியல. அந்த ஊசடிக்கிறான் இந்த ஊசடிக்கிறான் டாக்டர் கொண்டு தான் எதுவுக்கும் எனக்கு அமரவே இல்லை. கடைசி ஒரு அளவுக்கு கொஞ்சம் குறைஞ்சி பிறகு ஐசி வாட்டருக்கு அட்மிட் பண்ணல. அன்று ராத்திரி 8 மணி திருப்பி ஹார்ட்டை காமிச்சு. ஆனால் கடவுள் மீண்டும் அந்த இடத்துல வேற மரத்தை தந்து என்னை குணமாக்குனாங்க. அதுக்கப்புறம் தான் செக் பண்ணாங்க. 90% பிளாக் இருக்குது சார். அடுத்த நாள் எனக்கு ஆஞ்சியோகிராம் செய்து எனக்கு ஆண்டவர் அவங்க சொன்னது என்ன தெரியுமா? அதிகமாக சவுண்டாக நீ பேசக்கூடாது, சவுண்ட் பாக்ஸில் சத்தம் கேட்கக்கூடாது, நீ ப்ரீச் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அல்லேலூயா. நான் ஹாஸ்பிட்டலால் டிஸ்சார்ஜ் பண்ணி வந்து அடுத்த நாள் காலையில் இங்கே 8 மணி ஜெபம் நடக்கும். அந்த ஜெபத்துக்கு மெல்ல மெல்ல நான் அடக்கி வந்து இந்த இடத்துல வந்து இருந்து தேவனுடைய வார்த்தையை போதித்தேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். நம்ம ஆண்டவர் ஊழியக்காரர் சொல்றார், நான் உமக்கு உண்மை உத்தமமாக ஊழியம் செய்த என்னை நினைத்தவளும் உண்டான சொன்ன வேளையில பாருங்க, உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தவளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். நான் அழுதேன் ஆண்டவரை பார்த்து. அதோட இந்த பேச்சை எனக்கு இப்பதான் எனக்கு நினைவுபடுத்துற இந்த எல்லாத்தையும். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். அப்பொழுது என்ன செய்யறார் பாருங்க. ஆண்டவர் என்ன செய்யறாரு பாருங்க. நீ உண்மையாக நீ முழு விசுவாசத்தோடு என் ஆண்டவரை நோக்கி நீ அழுதா அவர் அழுகுறலை கேட்க விரும்பாதவர். தாய் மறந்தாலும் நான் மறவேன், உள்ளங்கையில் தாங்கி உள்ளேன், ஒருபோது நான் மறப்பதில்லை, மறந்து போவதில்லை. வலியும் சத்தியமும் ஜீவனும் நீரே. எவ்வளவு நல்ல தேவன். அவரை விட்டு எங்க போக முடியும்? இந்த உலகம் தர்ற ஆசைகள் எல்லாம் ஒரு நாளைக்கு அழிஞ்சிருக்கு. ஆனால் அவர் தர்ற சமாதான சந்தோஷம் இருக்கு. இன்னைக்கு 11ஆம் தேதி, இந்த 7ஆம் மாதம், இன்னைக்கு 7ஆம் தேதி, இன்னைக்கு 4 நாளாகுது. ஆண்டவர் புது ஜீவனை தந்து 2வது வருடத்தை முடித்து 3வது வருடத்துல கால் வைக்க கர்த்தர் கிருபை செய்தார். அல்லேலூயா. 3வது வருடத்தில் நான் உங்கள் மத்தியில் நான் நிற்கிறேன். நான் சித்திருந்தானே 3 வருஷம் என் மனைவி எப்படி இருந்திருப்பாங்க, இந்த திருச்சபை எப்படி இருந்திருக்கும் எனக்கே தெரியாது. ஆனால் கர்த்தருடைய சித்தம் உண்டு. அல்லேலூயா. உங்களை போல ஆட்களுக்கு தேவனுடைய நாமத்தினாலே ஜெபிக்கவும் நீங்கள் சுகமடையவும் ஆண்டவருக்கு உண்மையும் உத்தமமாக வாழவும் என் ஆண்டவர் என்னை இந்த இடத்துல வைத்திருக்கார் என்று சொன்னால் கர்த்தர் எவ்வளவு பெரிய காரியம் செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, ஏசாயா அங்கே விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். அப்ப பாருங்க, ஆண்டவருக்கு முன்பதாக அழுதான். நான் தான் சொன்னேன், ஐயாக்கள் ஆண்டவரை நோக்கி பாருங்க, மனுஷனை பார்க்கறாங்க, எந்த பிரச்சனைக்கு எதுவும் கிடைக்க போறது. அவன் பாருங்க என்ன நடக்குது. ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு இந்த தீர்க்க தரிசனம் சொன்னவன் உள்ள போய் ரூம்ல போய் சொல்லிட்டு அந்த புராந்தைகளை விட்டு கழித்து இறங்குறதுக்கு இடையில ஆண்டோடைய செய்தி வருது. பாருங்க எவ்வளவு நல்லவர். இன்றைக்கு அந்த செய்தி உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதத்தை செய்யும் நாம் விசுவாசிக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதுக்கு முன்னே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாக எசேக்கியாவை நோக்கி உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. உங்கள் வாழ்க்கையில இருக்கிற அந்த விண்ணப்பத்தை ஆண்டவர்
உன் விண்ணப்பத்தை கேட்க வல்லவர். அதான் விண்ணப்பத்தை கேட்பவரே, கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோத்திரம் இயேசையா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா, ஒரு வார்த்தை. இன்னைக்கு ஒரு வார்த்தை சொன்னா போதும், இந்த வந்திருக்கும் வாழ்க்கையில் ஒரு புதிய அற்புதத்தை ஆண்டவர் செய்ய வல்லவராக. அல்லேலூயா. திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன்னை குணமாக்குவேன், 3ஆம் நாளில் நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். அல்லேலூயா. உன் நாட்களோடு